ஸோ சமீபத்தில் நம்மள்ட்ட நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரோ, நீங்கள் வெறும் ஜாப்பனீஸ் ஸ்கூட்டரை மட்டும் தான் ரிவ்யூ பண்ணுவீங்களா? ஏன் இந்தியன் பிராண்ட் ஹீரோவெல்லாம் நீங்கள் கவர் பண்ணவே மாட்டீங்களா? ஏன்னா வெறும் ஆக்டிவா இல்லைன்னா அக்சஸ் இந்த மாதிரி ஜாப்பனீஸ் மோட்டர் சைக்கிளை மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணலன்னு இவ்வளோ கோவப்படுறாங்க தெரியுங்களா? அது நம்ம கூட இருக்கக்கூடிய டெஸ்டினி 125 தான். ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்டர் நம்ம லாஸ்ட் இயர் லான்ச் ஆனப்பயே கோவாவில் ஈவெண்ட் அட்டன் பண்ணி இந்த ஸ்கூட்டரை பற்றின எல்லா அப்டேட்ஸுமே வந்து கொடுத்துருந்தோம். பட் அதை பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அதனால் இது ரிவ்யூ நீங்கள் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, ஆக்டிவாக கொண்டு வந்தீங்க, அக்சஸ் கொண்டு வந்தீங்க, ஏன் டெஸ்டினி 125 கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இன்னைக்கு இந்த டெஸ்டினி 125ல என்னெல்லாம் மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு வந்து ஷோரூம் அபிஎன்அபி மோட்டார்ஸ் தான். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அபிஎன்அபி தான் இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சாவூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஹீரோ பைக்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் அபிஎன்அபியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்டினி 125 ஒரு 3 வேரியண்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விஎக்ஸ், ZX, ZX ப்ளஸ் அப்படின்னு காரோட வேரியன்ட் மாதிரி இருக்குல்ல. ஸோ ஹோண்டாவில் கூட விஎக்ஸ் ZX அப்படின்னு பார்க்குறோம். அதேமாரி விஎக்ஸ்ஐ ZXஐ அப்படின்னு மாருதி கார்ஸ் வந்து பார்க்குறோம். அதுமாதிரி காரோட வேரியண்ட் மாதிரி விஎக்ஸ், ZX, ZX ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட இருக்கிறது இங்கே ZX ப்ளஸ் வேரியண்ட் தான் நம்ம கூட இங்கே இருந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் 3த்தோட ப்ரைஸிங்கும் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ரைஸை பற்றி. ஸோ டெஸ்டினி 125 இந்த ஸ்கூட்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்கூட்டர் இந்தியன் மார்க்கெட்டுக்கு புதுசுலாம் கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து ஹீரோ வந்து வச்சுருந்தாங்க தான். பட் பல பேருக்கு அது வந்து தெரியாமையே போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதோட டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இல்லாத ஒரு டிசைனில் தான் வந்து உருவாக்கியிருந்தாங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் அந்த வண்டியை ரிவ்யூ கூட பண்ணது கிடையாது. ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு டிசைனில் தான் ஹீரோ வந்து அந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருந்தாங்க. டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ நிறுவனம் இப்போ ரொம்பவே முன்னேறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா டிசைனில் அவ்வளோ மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட மோட்டார் சைக்கிள் எல்லாத்துலேயுமே பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டாக நம்ம எக்ஸ்போ வந்து போயிருந்தோம், பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ வந்து போயிருந்தப்ப அவங்களோட எக்ஸ்ட்ரீமோட டிசைனாக இருக்கட்டும், அப்புறம் கரிஷ்மாவோட நீங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் பழைய கரிஷ்மாவோட டிசைனாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ வரக்கூடிய ஜூம் 125, 160லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்டினி 125 பொறுத்த வரைக்கும் டிசைனாக இந்த 125 டெஸ்டினியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ரெட்ரோ டிசைனில் தான் இந்த டெஸ்டினி 125 வந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த ரெட்ரோ டச்சை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்லைட்டை சொல்லலாம். ஹெட்லைட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு சர்க்குலர்னு சொல்ல மாட்டேன், அது மாதிரி ஒரு ஸ்கொயராகவும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத வகையில் இந்த ஹெட்லைட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஹெட்லைட்ஸு, எல்இடி டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எல்இடி ப்ரொஜெக்டர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்இடி டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த க்ரோம் ஃபினிஷ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரோஸ் கோல்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு க்ரோம் ஃபினிஷ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ரெட்ரோ ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த மிரர் மேலேயும் இருக்கக்கூடிய அந்த ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதோட சைட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய டெஸ்டினி 125 வந்து கம்ப்ளீட்லி ஃபைபர், பட் இப்போ பார்க்கலாம் மெட்டலில் இருக்கக்கூடிய பில்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரீசெண்டாக ஆக்டிவா 125 வந்து சொல்லியிருந்தோம், அது வந்து மெட்டல்லேருந்து ஃபைபருக்கு வந்து மாறிட்டாங்க அப்படின்னு. பட் இப்போ இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா பழைய வண்டி ஃபைபரில் இருந்துச்சு, இப்போ வந்து மெட்டலுக்கு வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் இப்போதைக்கு மெட்டல் பில்டு இருக்கக்கூடிய ஸ்கூட்டரில் இதுவும் ஒன்று. 125 சீரீஸில் மெட்டல் பில்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூபிட்டர் 125 இருக்குது மெட்டல் பாடி. அதுக்கப்புறம் டெஸ்டினி 125 சொல்லலாம் மெட்டல் பாடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 125 பொறுத்த வரைக்கும் நல்ல சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவா 125, அதுக்கப்புறம் அக்சஸ் 125, இது ரெண்டுமே வந்து மெட்டல் கிடையாது, ஃபைபர் பாடி தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. பட் இது மெட்டலில் இருக்கக்கூடிய பில்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்கூட்டருக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஓவராலாக டிசைனாக எனக்கு இந்த வெஹிக்கிள் ஸ்கூட்டரோட டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் எனக்கு ஒரு விஷயம் இதில் வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது இந்த ஸ்கூட்டரோட டெயில் போஷர் தான். ஸோ டெயில் போஷர் வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லையோ அப்படின்றது போல தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் டெயில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது.
ஒரு ஹெட் ஷேப்பில் இருக்கக்கூடிய டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட் ஷேப்பை வந்து நிறைய இடங்களில் வந்து ஹீரோ வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ அந்த ஹெட்ஷுக்கான அந்த சிம்பிளை வந்து நிறைய இடங்களில் ஹீரோ வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய டெயில் லைட்ஸும் வந்து ஹெட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கிற விதம் வந்து அந்தளவுக்கு பார்க்க இம்ப்ரெசிவாக இல்லை. பட் ஸ்ப்ளிட் பண்ணாமல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அது அப்படியே பார்க்குறதுக்கு வந்து ஃபசினோவோட ரிப்ளிகா பண்ண மாதிரி இருக்குன்றனால அவங்க இந்த டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளாசிக்கான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து புதுசு கிடையாது. நம்ம ஆல்ரெடி அக்சஸ் 125 பார்க்குறோம். அது இப்போ இருக்க அக்சஸ் 125லாம் ஒரு 80 காலத்தில் இருக்க ஸ்கூட்டர் மாதிரியே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஃபசினோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ஃபீல்டில் இருக்க ஒரு ஸ்கூட்டர் மாதிரி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இதையும் ஒரு ரெட்ரோ ஃபீல்டில் இருக்க ஒரு ஸ்கூட்டராகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டெயில் லைட், இந்த டெயில் போஷரை தவிர்த்துட்டு எனக்கு இந்த ஸ்கூட்டரோட டிசைன் வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 5.3 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வெளியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் டேங்க் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பூட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே கீழே ஃப்ரண்ட்லேயே வந்து ஓப்பன் பண்ணிக்கவும் முடியும். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்மெட் வந்து தாராளமாக வந்து வைக்கலாம். ஒரு ஹாஃப் ஹெல்மெட் தாராளமாக வைக்கிற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு பாக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே அதுக்கு மேலே சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஒரு USB-A போர்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாயிருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்த லெவலுக்கு ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும். மேபி நம்ம ஒரு ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணி பார்ப்போம். ஃப்யூச்சர் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் தண்ணி கேன் சிலிண்டர்லாம் இதில் வந்து வைக்க முடியுதா அப்படிங்கிறத பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்கூட்டரோட எந்தெந்த ஸ்கூட்டர்லாம் கம்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ வேணும் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்ற பட்சத்தில் நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு 125cc டெஸ்டினி 125 அண்ட் நீங்கள் சொல்லக்கூடிய மித்த ஸ்கூட்டரோட வச்சு ஒரு ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணுவோம். அதில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னும் டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹேண்ட்பேக்கான ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்பேஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா தொடையில் வந்து இடிக்கவே இல்லை. ஸோ ஃபுல்லாக டேர்ன் ஆனாலும் இடிக்கவே இல்லை. ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சீட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைடான ரைடிங் போஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உட்காந்து ஓட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ ரொம்ப ஹேண்டில் பார் வந்து மேலே பிடிக்கிற மாதிரியும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப கீழே பிடிக்கிற மாதிரியும் இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து லேடிஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஜென்ஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்ற மாதிரி தான் அந்த ரைடிங் போஸ்டரே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக ஈவெண்ட்லேயே வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதோட ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது போல். நான் ரைட் பண்ண வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரைடிங் போஸ்டர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ இந்த சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தான ஒரு சீட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர்னு கூட இந்த ஸ்கூட்டரை வந்து சொல்லுவேன். நீங்கள் உட்காந்து ஓட்டுறீங்க, உங்கள் மிஸ்ஸஸ் உட்காரணும், உங்கள் பையனை நடுவில் உட்கார வச்சுக்கனாலும் அதுக்கு தகுந்த ஒரு சீட் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான் இது. நீங்கள் ஃபேமிலி யூசேஜுக்காக ஸ்கூட்டர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நல்ல லென்த்தான சீட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நல்ல சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட டிசைன் மட்டும் ரெட்ரோவா இல்லை, இந்த ஸ்விட்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட்ரோ டச்சை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்விட்சாக இருக்கட்டும், அதுமாதிரி i3Sக்கான ஸ்விட்சாக இருக்கட்டும், அதேமாதிரி இந்த ஹை பீம் லோ பீம்க்கான ஸ்விட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ஃபீல்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்விட்சோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாவே இருக்குது. இந்த கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். இந்த கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டலில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனும் இருக்குது. 10x10 நேவிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் பக்காவாக ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பல்ஸ்லேயும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நான் பர்சனலி சொல்லலாம் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதும் இல்லை. அப்படியே யூஸ் பண்ணலான்னு கனெக்ட்லாம் பண்ணி பார்த்தாலும் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுறதும் இல்லை. மேபி இப்போ உள்ள அப்டேட்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க, இதில் ஃபங்க்ஷன் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு கிமிக் ஃபீச்சர் தாங்க. நான் இந்த ஸ்கூட்டர்னு சொல்லலை, இந்த கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லக்கூடிய எந்த ஸ்கூட்டராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், அதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணவே மாட்டோம். 10x10 நேவிகேஷன் என்னையை பொறுத்த வரைக்கும் பெருசாக யூஸ் ஆகாத ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொன்னோம். பட் இப்போ அது ஒரு கிமிக் ஃபீச்சராக வந்து மாறிடுச்சு. எல்லா ஸ்கூட்டர் எல்லா பைக்லேயும் அது இருந்தால் தான் அதை 2025 ஒரு ஃபீச்சராக கன்சிடர் பண்ணி அதை லான்ச்சும் வந்து பண்ணுறாங்க. மேபி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா, அது உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அந்த i3S ஃபீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன்,
அதில் தான் ஏகப்பட்ட பஞ்சாயத்தே வந்து இருந்துகிட்ருக்கு. பைக்ஸ் அதாவது பேஷன், அதுக்கப்புறம் ஸ்ப்ளெண்டர் மாதிரியான பைக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த i3s கம்ப்ளைண்ட் கொஞ்சம் நிறைய இருந்துகிட்ருக்கு. பட் ஸ்கூட்டரில் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரன்னிங்கில் ஆஃப் ஆகிற மாதிரியான பிரச்சனைகள் ஸ்கூட்டர்ஸில் மெயினாக இருக்கா அப்படிங்கிறத, ஹீரோ ஸ்கூட்டர்ஸில் இருக்கான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போட்டுட்டு மறந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஸ்டடி பண்ணி கொஞ்சம் நேரத்தில் வந்து இண்டிகேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஃபீச்சரா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சர் வந்து பல்சரில் வந்து இருந்துச்சு. பட் இப்போ இருக்கக்கூடிய பல்சரில் அந்த ஃபீச்சரை வந்து நம்ம வந்து பார்க்க முடியல. முன்னாடி இருந்த பல்சர் யூஸர் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இண்டிகேட்டர் போட்டோன்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே பஜாஜ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதெல்லாம் ஏன் இப்போ கொடுக்குறதில்ல அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்ததான் இதோட வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் அந்த காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கு, ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டிஸ்க் பிரேக் வந்து உங்களுக்கு பைப்ரியோட டிஸ்க் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்கூட்டர்ஸில் வந்து என்ன பிரேக்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பைப்ரியோட டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்ம ரைட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்கூட்டரில் வந்து டயர்ஸ் வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து 12 inches டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷனும், ரியரில் பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டயர்ஸ் வந்து நீங்கள் ஆக்டிவாலையும் சரி, அக்சஸ்லையும் சரி, ஏன்னா இதுதான் அதிகமாக சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட். இது ரெண்டுத்துலையுமே வந்து ரியர் வந்து 10 inch வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவங்க பரவாயில்ல, ரியரில் 12 inches வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதே நம்ம ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக இதோட இன்ஜின் தான். இதில் ஒரு 124 cc கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 9 bhp பவராக இருக்கட்டும், 10.4 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே காம்படிட்டர்ஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாங்களோ அதே பவர் ஸ்பெக் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது வாங்க அதை நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். ஓகே வீலர்ஸ், நம்ம வண்டியை ஓட்டி பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம இந்த வண்டியை வந்து ஆல்ரெடி ரைட் ரிவ்யூ, மைலேஜ் டெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறனால திரும்ப நம்ம இதை ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். செக் இன்ஜின் லைட் எரியுது, பட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு. போமா, இனிஷியல் டார்க் நல்லா இருக்குது. அது மாதிரி இன்ஜின் நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. உண்மையிலே ஒரு ஜாப்பனீஸ் மிஷினுக்கு ஈக்குவலாக அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹீரோ நல்ல ரிஃபைன்மெண்ட்டு. நான் அக்சஸில் கூட ஐடலில் இருக்கும்போது ரொம்ப வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல, பட் இது அப்படி இல்லைங்க. ரொம்ப வைப்ரேஷன்லாம் நல்லாவே குறைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஓட்டி பார்ப்போம். கரெக்டாக எங்கே வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் த்ராட்டில் திருவும் போது ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்குது. பட் அதே நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வந்து குறையுது. பட் ஓகே, இது வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. வைப்ரேஷன் வந்து நல்லாவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லலாம். பட் இன்னும் கொஞ்சம் ஒரு 60 அந்த ரேஞ்சில் போகிறீங்கன்னும் போது மேபி 60 வந்துடுறாருங்க. ஓகே, அந்த 60 தொடும்போது அந்த ஃபுட் ட்ரஸ்டெல்லாம் வந்து ஒரு மைனர் வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுது. ஃபுட் ட்ரஸ்ட்லேயும் சரி, கீழே சீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் வைப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். மித்தபடி நல்ல ரிஃபைண்ட் ஆகிடுச்சு. பழைய ஹீரோ ப்ராடக்ட் மாதிரிலாம் இல்லை. இந்த ப்ளஷர்லாம் நீங்கள் ஆக்சலேட்டர் இனிஷியலில் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிட்ட 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 கிட்டன்னு ஒரு மாதிரி ஆகி தான் அது போகவே செய்யும். பட் இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லுவேன். ஆனால் ஒரு சின்ன 0 to 60, 80 ஏதாவது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. 1, 2, 3 தெரியும்னு நினைக்கிறேன். 40, 50, 60, 70, 80. ஓகே, 80 வரைக்கும் நம்மளால் வந்து போக முடியுது. 80க்கு மேலே எவ்வளோ போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 86, 87,
90 தொற்று 90 தொற்று 90 எஸ் 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரால் வந்து போக முடியுது. காற்று அதிகமாக அடிக்கும் நினைக்கிறேன், குறைஞ்சிருக்கு. நம்ம ஸ்கூட்டர்ஸை மேக்ஸிமம் வந்து சிட்டிக்குள்ளே தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது அந்த இனிஷியலில் இருக்க பர்ஃபார்மன்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இனிஷியலில் டார்க் டெலிவரி வந்து சூப்பராகவே இருக்குது. இப்போ டாப் அண்டு எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸில் பெருசாக நீங்கள் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ப்ரிஃபர் பண்ண வேணாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. பட் ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து நம்மளால் போக முடியுது. க்ரூசிங் ஸ்பீடுங்கிறது ஒரு 70ன்னு வச்சுக்கலாம். 70ல் நீங்கள் க்ரூஸ் பண்ணி போகலாம். ரியர் டயர் நல்லா அகலமாக கொடுத்துருக்கனால இந்த ஃப்ளிக்கபிலிட்டி கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஈஸியாக டக்குன்னு ஃப்ளிக் பண்ண முடியுது. ஒரு மேடான பகுதிகளில் ரியர் வீல் நிற்கிதுன்னா ஆக்சிலரேட்டர் கொடுத்தா அப்படி மேலே ஏறி வந்துடுது. ஸோ ரியரில் வந்து கொஞ்சம் பெரிய வீல்ஸ் பயன்படுத்தியிருக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். வீல்ஸ் பற்றி பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், ஆக்டிவாலையும் 10 இன்ச்சஸ் தான் கொடுக்குறாங்க, அக்சஸ்லையும் 10 இன்ச்சஸ் தான். அதாவது நல்லா சேல் ஆகக்கூடிய 2 ப்ராடக்ட்லையுமே 10 இன்ச்சஸ் கொடுக்குறாங்க. ஜூபிட்டர், அதுக்கப்புறம் இப்போ இந்த டெஸ்டினி 125 இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் 12 இன்ச்சஸ் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, அப்படியே கீழே இந்த சைடில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களில் விடுறேன், பார்ப்போம் எப்படி சஸ்பென்ஷன் இருக்குது அப்படிங்கிறது. இந்த இடத்துல விடுவோம். சூப்பராகவே இருக்குங்க, நல்லாவே இருக்குது சஸ்பென்ஷனு, நல்லா இருக்குது. ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் சஸ்பென்ஷன் இல்லை, நல்லாவே சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் அந்த ஸ்கூட்டரில் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். பிரேக்கிங் ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பின்னாடி வெஹிக்கிள் போன உடனே நான் வந்து ரியர் பிரேக் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறப்பா ரியர் ட்ரம்முங்கிறனால டக்குன்னு நிற்கலை. பட் இதே ஃப்ரண்ட்டோட சேர்த்து அடிச்சிங்கன்னா வண்டி குயிக்காக வந்து நின்றது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பிரேக்கிங்கும் நல்லா தான் பாருக்கு. சிட்டிக்கு ஏதுவான ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லோரும் கேட்கக்கூடியது மைலேஜ் அப்படிங்கிறதா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். இவங்க 59 கிலோமீட்டர் பக்கம் மைலேஜ் தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் நமக்கு கிடைச்ச மைலேஜுங்கிறது நம்ம கோவாவில் வந்து அந்த ஹில் ஸ்டேஷனில் தான் வந்து ஓட்டி பார்த்தோம். அங்கே ஒரு 38 to 40 கிலோமீட்டருங்கிறது மைலேஜ் எனக்கு வந்து கொடுத்துச்சு. அந்த மைலேஜ் வந்து உண்மையிலேயே நல்ல மைலேஜ்னு சொல்லுவேன் அந்த ரோடு கண்டிஷனுக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்தாலே 125cc ஸ்கூட்டருங்கிறது பெஸ்ட்டு தான். 45 அதிகபட்சம் 50 கொடுத்தாலே மைலேஜ் வந்து நல்ல மைலேஜ் தான். எனக்கு இந்த ஸ்கூட்டர் ஓட்டுனதில் பிடிச்ச விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினோட நல்ல ரிஃபைன்மெண்ட் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அந்த 50-60 ரீச் ஆகும்போது மட்டும் ஒரு கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபூட்ரஸில் தெரியுது. அதை அரெஸ்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ரைடிங் போஷர் எனக்கு உட்காந்து ஓட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஷர் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் டிஸ்க் பிரேக்லாம் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். இனிஷியலில் டார்க் வந்து நாட் பேட், சூப்பர்னு சொல்ல மாட்டேன், பட் நாட் பேட், நல்லாவே இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஏதுவான ஒரு பர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்கூட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் இந்த ஸ்கூட்டரில் நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக எல்லாரும் கேட்குறது ப்ரைஸிங்காக தான் இருக்கும். ஒரு நிமிஷம் நான் அதை எடுத்துக்கிறேன். டெஸ்டினி 125ஓட VX அப்படிங்கிற மாடல் தான் பேசிக் மாடல். அதோட எக்ஷோரூம் காஸ்ட் வந்து 84,135 ரூபா இருக்குது. ஆன்ரோடு காஸ்ட்டு 1,07,249 ரூபா காஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ZX ப்ளஸ்ஸுங்கிறது தான் டாப் மாடல். அதில் தான் இந்த கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு VX, ZX ப்ளஸுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். இந்தந்த ஃபீச்சர் வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வேரியண்ட்லேயும் வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ZX ப்ளஸில் தான் உங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் மாதிரியான விஷயங்கள், இந்த குரோம் ஃபினிஷ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் கலரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைலட் கலர், இந்த மாதிரி ஒரு சில கலர் ஆப்ஷன் இந்த ZX ப்ளஸில் தான் வந்து கிடைக்கும். இதோட காஸ்ட் அப்படிங்கிறது 92,985 ரூபா எக்ஷோரூம் காஸ்ட்டு. ஆன் ரோடுங்கிறது 1,17,359 ரூபா ஆன் ரோட் காஸ்ட் அப்படிங்கிறது ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகேவா இல்லையா எல்லாருக்கும் இருக்கும். ஓகேவா, இதுனா கொஞ்சம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது போல். பட் ஆக்டிவா 125 எடுத்துக்கங்க, இதே அக்சஸ் 125 எடுத்துங்க. இது எல்லாமே டாப் மாடல். இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா
இதே விலை தான் வருது. 1,17,000 1,18,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதே ப்ரைஸில் தான் இவங்களும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்படிட்டர் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அந்த ப்ரைஸில் தான் இவங்களும் இந்த ஸ்கூட்டரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன? நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பரவாயில்ல. முன்னைக்கு இப்போ ஹீரோ எவ்வளவோ மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டிசைன் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு டிசைனாக தான் எனக்கு பர்சனலி வந்து இருக்குது. லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த டிசைன் வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மெட்டல் பில்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஸ்கூட்டருக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன், ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறதும் இந்த ஸ்கூட்டருக்கு ஒரு பாசிட்டிவான சைடு. ஸோ நெகட்டிவாக நான் பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. நீங்கள் ஜூபிட்டர் 125 மாதிரியான ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, நல்லா தான் இருக்குது, சிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ரொம்ப அக்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. சிட்டிக்கு ஏதுவான ஒரு லீனியர் பவர் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரிலேபிலிட்டி தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் ஹீரோ பைக்ஸை அடிச்சிக்கவே முடியாது. 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டக்கூடிய ஒரு பைக் சொல்லுங்கள் அப்படின்னா நான்லாம் கண்ணை மூடிக்கிட்டு ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு சொல்லுவேன். பட் இப்போ அப்படி இல்லை. நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளை ஹீரோ மோட்டார் சைக்கிளில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். எனிவே இந்த ஸ்கூட்டரில் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஹீரோ அதெல்லாமே கவனிச்சா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து ஹீரோ ப்ராடக்ட் வந்து வாங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. என்னப்பா அந்த i3s கம்ப்ளைண்ட்லாம் இருக்கே, காலையில் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து வருது, ரன்னிங்கில் பைக் வந்து ஆஃப் ஆகுது, அது மாதிரிலாம் இதில் இருக்கான்னு கேட்டால், நான் இங்கே ஒரு 15 கிலோமீட்டர் வந்து ஓட்டி பார்த்தேன். ஒரு 15 to 20 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டர் வந்து கொடுக்கல. பட் ஸோ ஹீரோவோட எல்லா பைக்ஸ்லையும் இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இருக்கிறனால இதில் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி அதெல்லாம் சரி செஞ்சாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படிங்க சொல்லுவேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், இந்த வெஹிக்கிள் நம்ம ஒரு 15-20 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்த விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு வீடியோவாக வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹீரோ ஷோரூம் போங்க, விசிட் பண்ணுங்கள், ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட தேவையை அந்த ஸ்கூட்டர் பூர்த்தி பண்ணுதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஸ்கூட்டரை நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.